2 rupees. அடுத்த ஸ்டேஷன் வர 1 hour ஆகும். எனக்கு போர் அடிக்குது. இந்த 2 ரூபாய் வச்சு அந்த பாக்யா தரேலா? ஏன் மாமி? பாக்யா குடுனா கொடுத்துட்டு போறேன். இதுக்கு போய் 2 rupees கொடுக்கறேன்னு சொல்றேல. என்ன புடிங்க. இது ஒரு ஹெல்ப் தானே. Don't miss it. No, it's all right. It's very kind of you. Thank you. You are welcome. Bye bye. See you. Bye. 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 அச்சச்சோ, அந்த மிலிட்டரிக்கார முட்டாள்தனமா ரயில் பாஸையும் டிக்கெட்டையும் இதுலயே வச்சுட்டு போயிட்டானே. குட் மார்னிங். டிக்கெட்டா வருது. ஐ எம் கமாண்டோ கேப்டன். வீர சாகசங்களுக்காக இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் இருக்கே அது. சாரி. இப்ப ட்ரெயின்ல ஒரு மாமி என்கிட்ட பாக்யா புஸ்தகம் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, நீங்க கூட அந்த மாமி பாத்துட்டு இருந்தீங்களே. இந்த கதையில வேண்டாம், டிக்கெட்டுங்க. அதான் அந்த டிக்கெட் தான் பாக்யா புஸ்தகத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா தவறுதலா அத மாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இப்ப தேவை டிக்கெட். ப்ளீஸ், நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும். See my rank, my awards. நான் தப்பு பண்ணுவேனா? மிலிட்டரியில எந்த பிரிவு? எல்லை பாதுகாப்பு. எந்த பார்டர்ல இருக்கீங்க? காஷ்மீர். காஷ்மீரை நீ காப்பாத்துன மாதிரி தான். போ போயா. போய் பந்தை கேள்றா. அச்சோ, அச்சுவாங்க. பரவாயில்ல, வாங்க. வேண்டாம். நம்பி போலாமா? போ. இந்த துணிப்பந்தை வச்சு எரிபந்து விளையாடுறீங்களா? இந்த துணிப்பந்துக்குள்ள புளியும் கொட்டை வச்சு கட்டிருக்கியா? இல்ல, கல்லு. கல்லா? அதான் அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விழுந்தது. ஏன் இதை விட ஒரிஜினல் பந்து வாங்கி விளையாடலாம்ல? வாங்கலாம். காசு? காசு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாச்சே. இந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு பந்து வாங்கி விளையாடுங்க போங்க. பட்டோ போறோம் நினைக்கிறேன். என்ன தந்தெடுத்த சரியான சோம்பேறி. இன்னும் சத்து நாய் கிடைக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வெளியூர் தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன். இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. You are from காஷ்மீர். பட்டோ சின்னவன் பின்னாடி கிணத்து பக்கம் விளையாண்டுருக்கா. என்னன்னு போய் பாத்துட்டு வா. பெரிய கூட இருக்கானா? நீங்க கவலைப்படாதே. நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 10 நாளைக்கு. பட்டோ அடுப்புல தீர வாசனை வருது. என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. இன்னும் அடுப்பே மூட்டலனா? இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு ரூம் வாடகை 10 rupees. இட்ஸ் ஓகே. பட்டோ நான் என்ன சொல்றேன்னா, சும்மா குறுக்க பேசாதல்ல. வந்து நம்மள பத்தி என்ன நினைப்பா? நான் பதில் என்ன தப்பு? நேக்கு மட்டும் வாயிலையோ? ஏன் நான் பேசல இல்லனா தப்பா கண்டுபிடிச்சே? பேஞ்சட் மாட்டிட்டு வந்து கூடாது. உடனே இங்கிலீஷ்ல அளந்து கட்டிடுவே. சிஸ்டர் என்ன சொன்னேன்? இல்ல மாமி அசல் என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாங்க. அதனாலதான் ஒரு பாசத்தோட சிஸ்டர்னு சொன்னேன். கரெக்ட். பட்டோ இவர் பாக்கிறதுக்கு அசப்பல. உன் தம்பி விச்சு ஜலையில இல்ல? இல்லனா எங்க அத்தை பையன் கோபு மாதிரி இருக்காருனா? இல்லடி, இவர் உன் தம்பி விச்சு ஜாலை தாண்டி. சரி, ரெண்டு கலந்த மாதிரி வெச்சுக்கோங்களே. அது எப்படி கலக்கும்? நீங்க வாங்க, மீதி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அவளுக்கு எப்படியோ, நேக்கு நீ அவ தம்பி விச்சு ஜாலை தான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பரவாயில்ல சொல்லுங்க. காத்தால காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 2 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 150 கொடுத்தா போதும். நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 3 rupees கொடுத்தா போதும். உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 15 rupees சார்ஜ் பண்ணுவா. புரியுது சாமி. நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துல தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 500 rupees பணம் கொடுக்குறேன். யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம். வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? உண்மையிலே நீங்க என் அத்தை மக கோபு தான். கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா ஒரு கோவம் வருது? போங்க, அத பத்தி கேட்காதே. நீக்கு வெக்கமா இருக்கு. விச்சு விச்சு விச்சு. என்னடே, என்னடா விளையாட்டுது? பசு விளையாட்டு மாமா.
அது சரி, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அதான் மாமா விளையாட்டு. திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். இது பண்ணா உடனே வலி நிக்கும். மிலிட்டரி மசாஜ். ஓகே, போங்க போய் விளையாடுங்க. டேய் தள்ளுடா, நான் நிக்கணும். ஏய் நான் தான் நிக்கணும். ஏய் நான் தான்டா. போலாமா? பாப்பா பாப்பா பா. மாமா பெரிய ஆக்சிடென்ட். போங்க மிலிட்டரி மசாஜ். இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா அக்கா பா மாமா. நீங்க தான் சொன்னீங்க அட்டாக் பண்ணா உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரிடா, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்குவோம். சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க, பஸ் விளையாட்டு விளையாண்டாங்க, அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேக்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கெல்லாம் வேற அவகிட்டயாச்சும் வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ போ. ஏண்டா இந்த விளையாட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, போட்ல ஏறி அக்கறைக்கு போய் வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? ஆனா போட்டுக்கார காட்சி காப்பானே நம்ம கிட்ட இருக்கடா. அப்போ ஓகே. கமான் மாமா விளையாட்டு ஏன் போர் அடிக்கல இப்ப புரியுது. புரியுதல, வாடா. ஏய் பசங்களா, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலவு காத்த கிளியா? நிலவு காத்த கிளி இல்லடா, இலவு காத்த கிளி. டேய் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்ல இலவுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அத சொல்றாரு. அதானே மாமா? அட போங்கடா. இலவுன்னா இலவ மரம். அந்த இலவ மரத்துல வந்து நிறைய காய் காய்ச்சி காய்ச்சி பச்சை பச்சையா தொங்கிட்டு இருந்தது. ஒரு கிளி அந்த மரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த கிளி வந்து, அடடே இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்கு, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கனிஞ்சு பழமாகும், அப்ப நம்ம ஆசிரியரை கொத்தி திருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி உட்கார்ந்துட்டே இருந்துச்சான். அது உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பட்டுன்னு வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்ததான். அப்பதான் அந்த கிளி நினைச்சதான், ஐயோ இத்தனை நாள் முட்டாள்தனமா காய் கனியாகும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி உங்க ஊர்ல கூட ஒரு கிளி காத்துட்டு இருக்கு, தங்க கிளி. அதே கிளிதான். இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய் தங்கமே, ஏன் யானை தங்கமே, ஏன் பவுனு தங்கமே. முருகான்னு அழைக்கவா, ஈஸ்வரான்னு அழைக்கவா, இந்த கன்னி அம்மான்னு அழைக்கவா, என் கூற தெய்வமே உன்னை எப்படி அப்ப அழைக்கிறது? பாலு என்னையா பாலு 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 பாலா? இனிமே நான் பால் விட்டு பிழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு முத்தம்மா வீட்டுக்கு போ, எருமை பால் கொடுப்பா, வாங்கிக்கோ. ஐயோ என்னையா சொல்ற? டீக்கடை, நேற்றைய வரைக்கும் என் நிலைமை வேற, இன்னைக்கு என் லெவலே வேற. இனிமே நான் உழைச்சி சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. மேல இருந்து கொட்டோ கொட்டு கொட்டுது. இத பார், ராஜா மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுவேன். இனி என் உடம்பு வளையவே வளையாது. உன் மகள் வந்தாள், திகழே உன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பால்காரன் வீட பொங்கும் தேனாக. என் கூற தெய்வமே, நம்பினால் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நான் நம்புறேன். கொட்டுப்பா கொட்டு, மனம் போல கொட்டு. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? தங்க கட்டியாவே போட்டாரா? ஐயோ அப்பா, அது தங்க கட்டி இல்ல, கருங்கல். கல்லா? கூற தெய்வமே, என்ன ஆச்சு? என்ன சாமி, என்ன என் பெட்டி பிடிக்கலாம் வாசல் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு?
இன்னைக்கு பவுனு பின்னாடி போய் கலட்ட பண்ணியே அதுக்குதான்ப்பா. ஓஹோ அது சாமி, அது ஒரு காரண காரியமா தான். இந்த பாருப்பா, பொம்பளை பின்னாடி போய் கலட்ட பண்றதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கிக்கிறேன். வேண்டாம், பவுனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஓஹோ அந்த அளவுக்கு போயாச்சா? சரி மாமி. எதுக்கு மாமி கூப்பிடுற? உன்னை அத்தை பையன் கோபுன்னு சொல்லி சப்போர்ட் பண்றதுக்கா? தெரியும் இந்த மாதிரி இதான் செட்டப் பண்ணுவேன்னு தெரியும். அதனால ஒரு அவசர ஜோலின்னு சொல்லி அவளை வெளில அனுப்பிச்சிட்டேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி கொஞ்சம் இரு மாமா. யார் ஐயா? உன் மாமா இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் இங்க தங்கட்டுமா? இவன் பெரிய மனுஷரே நியாயம் சொல்ல வந்தாரு. போடா. பெருசு வெட்டு வெடியா உனக்கு ஒண்ணு வேலை வெட்டி கிடையாதா? ரோட்ல போறவங்க மரவங்க கிட்ட எல்லாம் உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா, தம்பி கிட்ட எக்கச்சக்கமான சமாச்சாரம் இருக்கு. என்ன எக்கச்சக்கமான சமாச்சாரம்? ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க சூட்டுக்கோல் எடுத்துட்டு துரத்தி தான் உங்க பையனே ஊரு விட்டு. இந்த மாதிரி இனிமே தம்பியை பத்தி ஒரு குத்தமும் சொல்லக்கூடாது. எல்லாம் கண்ணுல பார்த்த மாதிரி உள்ளபடி எடுத்து சொல்லுது. ரொம்ப தான் மெச்சிக்காத. அந்த ஆள் பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு நாள் ஆத்துக்கு போகல புறவுக்கே வந்து விசில் அடிச்சாப்ல. விசிலா? அது தப்பாச்சே. இல்ல அதுல பாருங்க, மத்த சாமி எல்லாம் வந்து பாட்டு பாடி கும்பிடுறோம். இந்த கூரதெய்வம் மட்டும் ஸ்பெஷல். விசில் அடிச்சு கும்பிட்டோம்னா இம்மீடியட் எஃபெக்ட். அது விசில் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மருமக கிராஸ் பண்ணிட்டாப்ல. அவ்வளவுதானா? அவ்வளவு. தப்பு இல்லம்மா, எல்லாம் ஒரு காரண காரியமா தான். நீங்க விசில் அடிக்கலாம். அடிக்கலாங்கிறீங்க? உட்காருங்க. அப்படி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை. என்ன? ஓடி போன என் பையன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எப்ப வருவான்? இத மட்டும் நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். கை நீட்டுங்க. என்ன செய்யற? இல்ல இங்க இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆனா தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். அதுக்காக தேய்க்கிறேன். நல்லா தேய், எச்சா கரண்ட் பாஸ் ஆகட்டும். கொஞ்சம் மங்களா தெரியுதே. கண்ணாடிய கொஞ்சம் தொடச்சுக்க. இல்ல இல்ல, இது கண்ணாடியோட டிஃபெக்ட் இல்ல, கையே மங்கலான கை. ஓஹோ, இது யாரு? என் மக சுடாமணி. ஓஹோ, அந்த ஓடி போனவனுடைய தங்கச்சியோ? அதேதான். அந்த கையில பாக்கலாமே. கை விட்டுமா. இதுல கொஞ்சம் பிரகாசமா தெரியுதுங்க. என் மக எங்க இருக்கா? அதாவதுங்க, உங்க பையன் ரொம்ப தூரமா அஸ்ஸாம் பார்டர்ல இருக்கான். ஓஹோ, மேல்நாட்டுலயா? என்ன உத்தியோகம் பாக்குறான், எப்ப வருவான், அத கொஞ்சம் தெளிவா சொல்லிவிட. அதாவது ரொம்ப தூரமா இந்த கையில தெரியறதுனால அதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட தெரியற மாதிரி வேற ஒரு கையை பார்த்தேன்னு வைங்க, பழிச்சுன்னு சொல்லி போடுவேன். ஐயரே, உங்க கையை நீட்டியா? இது சம்பந்தமே இல்லாத கை, இதுல கரண்டே வராது. வேற அந்த கை? வேற இப்பங்க உங்க பையன் இந்த வீட்டுல தான் பிறந்தான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு வீடு கூட அவனுக்கு சம்பந்தம் வரும் இல்லையா? பொண்ணு வீடு இருக்கு. கரெக்ட். அந்த பொண்ணு வீட்டுக்காரன் கையை பார்த்தேன்னு வைங்க, பழிச்சுன்னு சொல்லி போடுவேன். புரிஞ்சு போச்சு, தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்ப எப்படி கூட்டிட்டு வாங்க, நிறைய கரண்ட் எடுத்து மனம் போல சொல்லுவோம். இந்தாப்பா, என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட பெரிய கை, நல்லா பார்த்து விலாவாரியா சொல்லு. வயசாகி போய் ரேகையெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க, மரக்கட்ட மாதிரி இருக்கு. இதுல கரண்டே வராதுங்க. வேற எந்த கைய கூட்டிட்டு வர்றது? இப்போ இவங்க வீட்டுல உங்க பையன் கட்டிக்க போற பொண்ணு இருக்கு இல்லையா? என் மருமவ நிக்கிறாள, கையில விளக்கமாத்த வச்சுக்கிட்டு. அத இங்க வர சொல்லுங்க, கரெக்டா கரண்ட் எடுத்து கரெக்டா சொல்லிடுறேன். வரும்போது விளக்கமாத்த கீழே போட்டு வர சொல்லுங்க. விளக்கமாத்த கீழே போட்டு சீக்கிரம் ஒடியா. கையில கரண்ட் எடுத்து உன் மாமனை பத்தி தம்பி நிறைய விஷயங்களை சொல்லுதான். வேண்டாம் வேண்டாம், உன் கையிலேயே கரண்ட் எடுத்து உன்கிட்டயே சொல்ல சொல்லு, இங்க இருந்து கேட்டுக்கிறேன். ஏங்க, வளையல்காரங்கிட்ட வளையல் வாங்கும் போது வளையல்காரன் கையெல்லாம் இப்படி பிடிக்கிறது இல்லையா என்ன? யோ, அவன் பிடிக்கிறதுக்கும் நீ பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உன் திருட்டு மொழியிலேயே தெரியுது. எனக்கு கூட உன் மொழிய பார்க்கும் போது அப்படிதான் சந்தேகமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட மகனே உனக்கு ராஜபார்வடான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் திருட்டு பார்வையா தெரியுது. இந்தப்பா, எதுக்கு கைய பிடிக்காம இந்த குச்சியை வச்சு தடவிய விஷயத்தை சொல்லு. ஏங்க, குச்சியை வச்சு தடவனா எப்படிங்க கரண்ட் வரும்? அட, எட்டுன வரைக்கும் எடுப்பா, அவதான் வரமாட்டேங்கிறாளே. மருமகளே, குச்சியை கொடுத்துட்டேன், வா. கைய பிடிக்காம தடவாம நான் பாத்துக்கிறேன். நான் பண்ணிக்குவேன். கரண்ட் வருதா?
வந்துகிட்டே இருக்கு. அதாவதுங்க உங்க மகனுக்கு நல்ல நீளமா எடுப்பான மூக்கு, அதாவது இதே மாதிரி. என்னது கரெக்ட்? என் மாமா மூக்கு இதை விட எவ்வளவு நல்லா இருக்கும். மேல சொல்லியா? உங்க பையன் உதடு இருக்கே, இந்த தாமரையும் ரோஜாவும் சேர்ந்த ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க. அது என்ன கலர் தெரியலையே. ஏன் உதட்ட பாத்துட்டீங்கல்ல? ஆமாப்பா. இதே கலர் உதடு தாங்க உங்க பையனுக்கு. தலையும் பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க பையன் கண்ணு இருக்கே, என்ன மாதிரியே பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி கவர்ச்சி கண்ணு. அதுவும் கரெக்ட். பல்வரிசை கூட என்ன மாதிரியே முத்து பல்வரிசை. ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு தினம் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அவங்க மாமன் முகத்தையே பார்க்க வேண்டியதில்லை. நீ வேற பக்கத்துல உட்கார்ந்துட்டு கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீ பண்ணதாமா கரெக்ட். மாமா, நீங்க எந்த ஊரு மாமா? கொங்கு நாடையா? இல்ல, 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 5 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது. இன்னைக்கு சாயங்காலமா உங்களா வெட்டி படுக ஏத்து உள்ளான்னு கேட்டேன். பண்ற இத பாரு, எண்ணி 1 மாசத்துக்குள்ள பழையபடி பவுனு கொண்ட கையை கோத்துட்டு சுத்தல. என் பேர் மில்ட்ரி இல்ல. என்ன பந்தயம்? என்ன பந்தயமா? சரி, என்ன பந்தயங்கிறத நீங்களே சொல்லுங்க. சரி, எங்காயில ₹1 இருக்குது. இதெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எனக்கு ₹10 கொடுக்கணும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ₹1 உங்களுக்கு. அது என்னங்க அது? நான் ஜெயிச்சா மட்டும் ₹1, நீங்க ஜெயிச்சா ₹10. பூம்பால என்ன செஷன், நாடமால என்ன செஷன்? உனக்கு எனக்கு வயித்துல வித்தியாசம் இல்ல. திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் வேணும்னா பவுன காக்கல கூத்துமே காமிங்களா? ஐயோ வேண்டா, சின்ன பசங்க தானே. இல்ல சின்ன பசங்க, லேக்காவா ஜென்ம சத்ரு. இன்னைக்கு 2 ஒண்ணு பார்க்காம விடுறதுல பேசாம இரு. நீ பேசாம இரு, பேசாம இரு. ஐஸ் 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 ஃப்ரூட், ஐஸ் ஃப்ரூட், ஐஸ் ஃப்ரூட், ஐஸ் ஃப்ரூட், ஐஸ் ஃப்ரூட். அம்மா அம்மா, கொலை கொலை, போலீஸ் போலீஸ் போலீஸ், ஐயோ கொலை, போலீஸ். பாத்துரு. ஏமா, வைத்தியர் வீட்டுக்கு போறேன், நீ ஏன் வந்துட்ட? உன்னதாமா? உள்ள யாரு? நான் தான் புள்ள. வைத்தியர் எங்கேயோ வெளியூர் போயிட்டாருன்னு பாதி வெளியில சொன்னாங்க. அதான் திரும்பி இந்த பூன் ரசம் கோவிச்சிட்டு இருக்கே, இத மெதுவா சாப்பிடு. அதுக்குள்ள அதை இறக்கிட்டு வந்து. ஏன் புள்ள, கீரை எப்படி ருசியா இருக்கா? உப்பில்லாத பச்சை கீரைன்னு தெரிஞ்சுதானே கடிஞ்ச, அப்புறம் என்ன எப்படி இருக்கு என்னன்னு கேள்வி? ஓஹோ, மறந்தாப்புல கேட்டேன். யாருமா அது? உன்னதாமா? யாரோ தும்பினாங்களே, யார் அது? இல்ல, இந்த நண்டு கூட்டாளி பசங்களும் கீரை கடையறதுக்கு எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு வந்திருக்காங்க. டேய் வாளுங்களா, என்னடா எப்பவும் மிலிட்டரி போறாலே வாளு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பீங்க, இன்னைக்கு எப்படி அந்த ஆளு தனியா விட்டு போட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தாண்டா அந்த ஆளு ரொம்ப மோசம். அந்த ஆளு கூட விமர்சன மாட்டோம். அந்த ஆளு ஒரு ஐயா. இத பாருங்கடா, என்கிட்ட வாங்கி கட்டி கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆளு மேல இல்லாது போல அதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த ஆளு எவ்வளவு நல்லவர்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னமோ அந்த மிலிட்டரிக்காரன் நல்லவன் அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. ஆனா போன 36 நாளா என் மனசு எப்படி துக்கு துக்குன்னு துடிச்சதுன்னு எனக்கு தானே தெரியும். அது என்ன கணக்குது 36 நாள்? அதான் புள்ள, எப்பவுமே நீ இப்ப வீட்டுக்கு பின்னாடி வந்து உட்கார்ற மாதிரி எண்ணி 28வது நாள் கரெக்டா வந்து உட்காந்துருவேன். ஆனா இந்த தடவை போன வயசால தனக்கே அந்த கெடு முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து எனக்கு ஒரே பதஷ்டம். எங்க மிலிட்டரி காஞ்ச மாடு கமல பூந்த மாதிரி பூந்து மாப்பிள்ள முதல்ல வீட்டுக்கு வராம பேர பிள்ளை வந்துருவானு
பார், எனக்கு வாயில நல்லா வந்துரும். என் வயசுல நீ எப்படி இருந்தே எனக்கு தெரியாது. நான் அப்படி கிடையாது. நான் மட்டும் இல்ல, அந்த ஆளும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அந்த ஆளும் நானும் ஒரு நாள் தனியா ஆத்து பாலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது என்ன அறியாமலே காத்துல என் தாவணி விலகிருச்சு. அந்த ஆளு என் பக்கமே பார்க்காம வானத்தையே பார்த்து பேசிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஆளு பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுல போலக்கா அன்னைக்கு மிலிட்டரிக்கார கண்ணாடி போடாம இருப்பாரு, அதனால காமிச்சிக்க மாட்டாரு. என் பொண்ண பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பேர்ல மட்டும் பவுன் இல்ல, பேச்சு, குணம், மனம், காரம் எல்லாத்துலயும் பவுனு தான். பாவம் அந்த மிலிட்டரி என் பொண்ணு மேல உசிரியே வச்சுக்கிட்டு கட்டினா இவளை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஆனா இவ என்னடா குடி கொடுக்காமையே போயிட்டு இருக்கா. அப்பா முருகா, நடராச, நான் என்ன உன்னை காசு பண்ண வேண்டாம்ப்பா கேட்டேன். என்னமோ என் காலம் முடியறதுக்குள்ள கண்ணார ஒரு கல்யாண காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படியாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்திய கூட்டு. விளையாட்டுத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அதுக்கு போய் இப்படி கண்ணம் படுக்கிற மாதிரி அடிச்சா என்ன அர்த்தம்? இது 51 ரூபாய் இருக்கு, இதுல 100 ரூபாய் இருக்கு. பையன் கிண்டல் பண்ணா கோவப்பட்டு அடிச்சுட்டேன். அபராத தொகை எவ்வளவு சொல்லுங்க, கட்டிட்டு போயிடுறேன். என்ன அர்த்தம் எல்லாம் பேசுற? அடிச்சா 51 ரூபா தான் அபராதம்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன். நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அரை அரைஞ்சிட்டு 51 ரூபா கொடுத்தான்னா வாங்கிக்க முடியுமா? நீங்க பரவாயில்லைங்க. எனக்கு இந்த ஊரிய எதிர்ப்பு. எவனாவது கடனை வாங்கியாவது என்ன சாத்தி போடுவானுங்க. அதை விடுங்க. அடிபட்ட பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்பான். ஏப்பா மன்னிச்சு விட்டுறியா இல்ல ஏதாவது அபராதம் வாங்கிக்கிறியா? இத பாருங்க, என் பையனுக்கு ஒரு கண்ணை வீங்கி இருக்கு. வேணும்னா ஐயரை இன்னொரு அரை அரைஞ்சிக்க சொல்லுங்க. பத்தலன்னா என் கணத்துல சப்பு சப்புன்னு 4 அரை அரைஞ்சிக்க சொல்லுங்க. ஆனா எனக்கு ஐஸ் ஃப்ரூட்னா என்ன, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா இவருக்கு ஏன் கோவம் வருது? இதுல ஏதோ மர்மம் அடங்கி இருக்கு. அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சானுங்க. நல்லா கேட்டப்பா ஒரு கேள்வி. எனக்கு கூட இந்த ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு உள்ளூர ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இல்லையா? நமக்கும் கூட தான். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஊர் ஜனங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உண்டா இல்லையா? அதை இன்னைக்கு தெரிஞ்சாகணும், விடக்கூடாது. கொஞ்சம் இருங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது ஐயர் என்ன மாட்டேன்னா சொல்ல போறாரு. என்ன சுவாமி, ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு அவுத்துடுங்க பாக்கலாம். ஏப்பா கொஞ்சம் தனியா வர்றிய, விட்டு ரகசியமா சொல்லிடுறேன். ஆஹா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வயக முழுதுன்னா. சரி சொல்றேன். ராவி, ஒரு நாள் நல்ல உச்சி வெயில் நேரம், நான் மெதுவா ஆத்துக்குள்ள நுழைஞ்சேன். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தா, பட்டு மாத்திரம் தனியா இருந்தா. சுத்தி வர பாத்துட்டு மெதுவா வாச கதவை தாழ்பாள் போட்ட. பட்டு பட்டு வெளியே போயிட்டு வச்சா நோக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுது. கையில காசு இல்ல, 1 ரூபாய் தான் இருந்தது. அதனாலதான் ஐஸ் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல பெரியம்மா, இதையாவது வாங்கிட்டு வந்தேனே. இந்தா ஒரு சின்ன கடிக்கடி பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க. இல்லம்மா, நீ தான் முதல்ல கடிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு கொடுங்க. சரி, ஆளுக்கு பாதி பாதி கிடைச்சிக்கலாமா? இந்தா குடிடு, என்னை கேட்டல பாரு. ஆ சொல்லு, ஆ சொல்லுமா, ஆ சொல்லு. இவ்வளவுதாங்க நடந்தது. ஊர்ல அவ சம்சாரத்துக்கு பூ குடுக்குறா, படம் குடுக்குறா, அல்வா குடுக்குறா. நீ எதுதான் கொடுத்துட்டே இருக்கா. ஏதோ என் ஆத்துக்காரர் அவர் சக்திக்கு உட்பட்டதா ஒரு சின்ன சேமியா ஐஸ் ஃப்ரூட் வாங்கி கொடுத்தார். இது ஒரு தப்பா? இத இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துட்டு போய் எங்க ஆத்துக்காரர் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னு கூப்பிட்டு மானத்தை கெடுக்கிறாளே. இவ்வளவுதானா?